வெல்கம் டு வசந்திஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் ரவை ஊத்தாப்பம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 1 கப் தயிர். ஊத்தாப்பம் மேலே போட்டு சுடுறதுக்கு பெரிய வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி இலை, கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கிடலாம், கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் ரவை, 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 கப் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு 10 நிமிஷம் ஊற விடலாம். 10 நிமிஷம் ஊறினாலே ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரவை தயிரில் ஊறி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஊத்தாப்பம் சுடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ ஊத்தாப்பம் செய்ய ரெடி பண்ணலாம். ஒரு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 கரண்டி மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கிடலாம். இதில் பெரிய வெங்காயம், பொடிசாக கட் பண்ண கேப்சிகம், பச்சை மிளகாய், தக்காளி, மல்லி இலையை போட்டு மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம். கேரட் இருந்தால் துருவி சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோசை பரட்டியால் லேசாக அப்படி அழுத்தி விடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் பரட்டி விட்டு மறு சைடும் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ ரவை ஊத்தாப்பம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்னொரு ஊத்தாப்பமும் நம்ம சுட்டுக்கிடலாம். தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ரவையும் தயிரும் வச்சு இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக நம்ம 5 நிமிஷத்தில் இந்த ஊத்தாப்பம் பண்ணிடலாம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2வது ஊத்தாப்பமும் ஊற்றியாச்சு. பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகாய், தக்காளியை போட்டு மல்லி இலையும் போட்டு லைட்டாக அழுத்தி விட்டு பரட்டி விட்டு வேக விட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த ரவை ஊத்தாப்பத்துக்கு தேங்காய் சட்னி, ஆனியன் சட்னி கூட வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இன்றைக்கி ஆனியன் சட்னி கூட வச்சு சாப்பிட போகிறோம். இந்த ரவை ஊத்தாப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வசந்திஸ் ஹோம் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.